அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கனமழை எச்சரிக்கையான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நேற்றைய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக சதமடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் படிப்படியாக தொடரும் அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் வெப்பநிலை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதி, வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல் பகுதியில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். எனவே மீனவர்கள் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.